ஹலோ அர்மீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? அதான் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் பார்ட் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, டேவும் ஜேகேவும் மேலே டெரஸில் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டேவும் ஜங்குக்கும் டெரஸில் பேசிகிட்டு இருப்பாங்களே. ஸோ ஜங்குக், டைம் ஆச்சு, கீழே போகலாமா? இதுக்கு மேலே குளிர ஆரம்பிச்சிடும். போகணுமா? அது என்ன போகணுமா? கீழே போகணும்ல, இல்லைன்னு வச்சுக்கோ உங்கள் அப்பனும் உன் அண்ணன் மேலே வந்துடுவாங்க. பரவாயில்லையா? ஐயோ வேணாம், கீழே போகலாம். ஏன் உன் அப்பா மேலேயும் உன் தம்பி மேலேயும் அவ்வளோ பயமாக என்ன? பின்ன இருக்காதா? வாணி அப்படின்ட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். இரு மெதுவாகவே போகலான்னு தான் சொன்னேன். அதுக்கு இப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போவ? இல்லை அவங்க வர்ற டைம் ஆச்சு. நான் டேபிள்லாம் ரெடி பண்ணணும், ஃபுட்ஸ்லாம் எடுத்து வைக்கணும். மேட்ச் யாரும் ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. வா டேய், நீ இருக்க நிலைமைக்கு உன்னால் முதல்ல ஒழுங்காக நடக்க முடியுமா? ஃபஸ்ட்டு சொல்லு. முடியாது தான், ஆனால் நான் மேனேஜ் பண்ணிப்பேன். நீ கீழே வா ஃபஸ்ட்டு, நீயும் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு அவன் வேகமாக கீழே போகலான்னு ட்ரை பண்ணுறான். பட் அவனால் முடியலன்னு தெரியுதுல்ல. அப்போ சீன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்க. இரு வரேன் அப்படின்ட்டு டேவை ஜங்குக் தூக்கிக்கிறான். ஜங்குக் என்ன பண்ணுற? யாராவது பார்த்தா என்ன ஆகும்? கீழே இறக்கி விடு. ஒன்றும் ஆகாது. ஐயோ, இதெல்லாம் வேறு சொல்லணுமா? என் பால் புட்டியே நான் தூக்குறேன், யாரு கேட்பா? என்ன சொன்ன? என் பால் புட்டியே நான் தூக்குறேன், அவன் கேட்பான். வா பார்த்துக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஐயோ ஜங்குக் விளையாடாத. மேட்ஸு அப்புறம் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் வந்திருப்பாங்க. கீழே இறக்கி விட. நான் இறங்கி நானே போய்க்கிறேன். நான் மெதுவாக நடந்துக்கிறேன். எப்படி இவ்வளோ படிக்கட்ட நீ தாண்டிடுவியா? அதான் லிஃப்ட் இருக்குல்ல, நான் போய்க்கிறேன். அதோட தான் பார்த்தேன். லிஃப்ட்டு சின்ன கொட்டை இடத்துல எழுதி வச்சுருக்கான். வரும்போதே நடந்தானே வந்தோம். மறந்து போயிட்டியா? ஓ அம்மாவில் பரவாயில்ல, நான் நடந்து வந்துக்கிறேன். யாரோ பார்த்தா ப்ராப்ளம் ஆகிடும். ஒரு மயிர ஆகாது, மூடிக்கிட்டு வா. என்ன ஜங்கு அம்மனரு, எனக்கு தெரியும் எது கரெக்டாக எது தப்புன்னு. மூடு. என்னதான் தெரியல, எனக்கு கண்ணை பார்த்தா அப்படியே ஷேன்ட்டாயிடுறேன். ஏன்ட்டே இப்படி? ஐயோ, எனக்கு இப்போ எல்லாம் அதில் நடக்கிறதா கனவா இல்லை நினவா எதுவுமே தெரியலையே. கனவெல்லாம் இல்லை, நினவு தான். ஏன் மைண்ட் வாய்ஸ் எப்படி உனக்கு தெரிஞ்சு? ஏண்டா எனக்கு கேட்குற மாதிரி புலம்புற? எனக்கு கேட்குது, எனக்கு கேட்குறதுனால தானே நான் சொல்கிறேன். அம்மா வருவியா அப்படின்ட்டு அவனும் கூட்டிகிட்டு போகிறான். ஜங்கு பாதி டெரஸ் வந்துச்சுன்னா நான் இதுக்கு மேலே 4 டெரஸ் தான் நான் இறங்கிக்கிறேன். விடு. பயப்படாது, இருடா. இப்போ போ. நீ எதுக்கு பயப்படுற? ஐயோ அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு டேவும் வேகமாக ஓடி போயிட்டு அவனும் டேபிள்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபுட்ஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்கான். ஸோ ஜங்குக் அவனையே பார்த்துட்ருக்கான். ஸோ அவனுக்கு ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவனை இப்படி ஏமாத்துறோமே அப்படின்ட்டு. ஆனால் ஒரு பக்கம் இன்னொரு ஃபீல் என்னன்னு தெரியல. ஆனால் அது அவனுக்கு எதுவும் புரியவும் இல்லை. ஆனால் அவனுக்கு அது தெரியுது, லவ் இருக்குமோ அப்படின்ட்டு. ஐயோ ஜங்குக்கா, அந்த இன்னொரு ஃபீலுக்கு லவ்ன்ற அந்த 4 எழுத்த போடாதரா மயிறு, வேணாம். அந்த புதக்குழியில் மட்டும் நீ விழுந்து தொலைஞ்சிடாத. எழுந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம், மயிராயிடும் அப்படின்ட்டு அவன் புலம்பிகிட்டே டேவை பார்த்துட்ருக்கான். ஸோ அவன் ஒவ்வொரு வேலையும் ரொம்ப க்யூட்டாக அப்படி பார்த்துட்ருக்கான். ஸோ அவனையே இப்படி அப்படி உட்காந்து ரசிச்சிட்ருக்கான். ஸோ அப்போ எங்கே ஜிம்மனும், டேய் வாயில் ஜல்லு உழுது தச்சு என்ன? டேய் என்னடா வைத்தியங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏண்டா உன்னை நடிக்க சொன்னால் உன்னை லவ் பண்ணிடுவேன் போலையே. அப்படியா? அவனே அதை மட்டும் பண்ணன்னு வச்சுக்கோ, கொன்றுவேன். டே ஹானே, உன் பேச்சு நான் ஏதாவது மீறுவேனாடா? அதெல்லாம் எதுவும் இல்லைடா, பண்ண மாட்டேன். ஏன் மேலே ப்ராமிஸா? அதான் பண்ண மாட்டேன்றல, சும்மா பண்ண மாட்டேன்டா, விடு. அதையே சொல்லிகிட்டு இருக்காத. சரி மச்சான், உங்கள் அம்மா இப்போ தான் கால் பண்ணாங்க, நீ எடுக்கலையா? ஓ சாரிடா, ஃபோன் சைலண்டில் இருந்துச்சு. என்ன சொன்னாங்க? நாளைக்கு உங்கள் அக்கா ஊர்லேருந்து வராங்களாம். ஐயோ ஆமாம், இல்லை ஊர்லேருந்து மறந்தே போயிட்டேன். ஏதோ அவங்க அவங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு இந்த மேட்ரு சொல்லணும் அப்படி இப்படின்றாங்க.
இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறாங்களாம். அதான் போய் ஏர்போர்ட்லேருந்து நாளைக்கு கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. போயிடு என்ன. சரிடா, நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன். நாளைக்கு நீங்களும் வாங்க என்ன, காலேஜ் முடிச்சுட்டு நீனுங்க போய் கூட்டிகிட்டு வந்துடலாம். சரிடா. ஆமாம், எனக்கு என்னமோ ஒரு டவுட்டாக இருக்கே. என் டவுட்டை க்ளியர் பண்ணுறியா மச்சான்? என்னடா டவுட்டு உனக்கு? இல்லை, உன் அண்ணனை பார்த்தா எனக்கு எதுவும் சரியாக தோணல மச்சான். உன் கூட அடிக்கடி சண்டைக்கு வரான், பார்த்துக்கோ என்ன. டே, அவன்லாம் ஒரு ஆளு மாதிரியே கிடையாது, பார்த்துக்கலாம் விடு. அவனை பற்றி பேசுகிற நேரமும் இல்லை அப்படின்ட்டு இங்கே 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே டைனிங் டேபிளில் சாப்பிட்றதுக்கு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அப்போ ஜேகே டீவை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். ஸோ டேவும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் வந்து எடுத்து வச்சிட்ருக்கான். ஸோ அவன் தான் எல்லாம் சர்வ் பண்ணுவான். அப்போது எங்கோட அப்பா, டே உன்கிட்ட எத்தனை தாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வேலைலாம் நீ பார்க்காதன்னு. ஐயோ அப்பா, அதெல்லாம் இல்லை, நான் பார்த்துக்குறேன் விடுங்க. எங்கிட்டே நீ என் பேச்சு கேட்குற? உனக்கு உடம்பு பரவாயில்லையாடா? இதோ ஜினி உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா. பரவாயில்லப்பா. சரி, நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன், பார்த்து இருந்துக்கணும் என்ன. நான் எங்ககிட்ட எல்லாம் சொல்லி விட்டுட்டு தான் போகிறேன். பார்த்து இருந்துக்கோ. உடம்பு சரியில்லைன்னா ஏதாவது கால் பண்ணு, அமௌண்ட் இல்லைனாலும் கேளு. என்ன நீ வர வர என்கிட்ட அமௌண்ட்லாம் கேட்கறதே இல்லை? இல்லைப்பா, என்கிட்டே கொஞ்சோண்டு இருக்குது, நான் மேனேஜ் பண்ணிப்பேன். ஓ, வர வர நீ ரொம்ப மாறிட்ட, பார்த்துக்கிறேன். ஐயோ அப்பா, அப்படிலாம் இல்லை. சரி, உட்காந்து சாப்பிடு. அப்போ நீங்கள் உட்காருங்க. நீ உட்காருன்னு சொன்ன. நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு அவனும் சாப்பிட்றான். ஸோ ஜங்குக்கும் டேவும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு அப்படி போகிறாங்க. ஸோ ஜங்குக்கு ஒரு பக்கம் அவன் ரூமுக்கு போகிறான், டே ஒரு பக்கம் அவன் ரூமுக்கு போகிறான். ஸோ டே அவன் ரூமுக்கு போயிட்டு அப்படியே எட்டி பார்க்குறான். கரெக்டாக ஜேக்கவும் அப்படியே எட்டி பார்க்குறான். அசிங்கமாயிரா பண்ணுறீங்க ஜேக்கே, என்னடா பண்ணுற? அது இல்லைடா, யாரும் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சா, அதான் திரும்பி பார்த்தேன். நீ என்ன தாவக்கால குட்டி மாதிரி எட்டி பார்த்துட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னையும் யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சா, அதான் திரும்பி பார்த்தேன். நக்கல். சீ, மூடிட்டு போய் தூங்குடா. போய் தூங்கவா? ஆமாம், போய் தூங்கு. சரி, நீயும் தூங்கு, நல்ல ட்ரீமாக வரும். எனக்கு எங்கே இப்போலாம் நல்ல ட்ரீமாக வருது. சரி நீ போ, நான் தூங்கிக்கிறேன் போ. குட் நைட். குட் நைட்டு அப்படின்ட்டு ஜேகேவும் அவன் ரூமுக்கு போயிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே தூங்குறான். ஏன் ஜேகே இப்போ ஸ்மைல் பண்ண? டீ கிரிஞ்சித்தாமா பண்ணுற, வர வர கொச்சிக்கோ தப்பு அப்படின்ட்டு பெட்ஷீட்டை போத்திட்டு அப்படியே படுத்துக்கிறான். ஸோ ஜேகேக்கு ஒரு ட்ரீம் வருது. ஸோ அந்த ட்ரீமில் ஒரு பெரிய மேன்ஷன் மாதிரி இருக்குது. ஸோ அந்த மேன்ஷனுக்குள்ளே ஜேகே ரொம்ப கெத்தாக அப்படி நடந்து உள்ளே போயிட்டுருக்கான். ஸோ அவனை பார்க்குற எல்லாருமே நடுங்குறாங்க. ஸோ அங்கே இருக்க மேட்ஸு எல்லாருமே. ஸோ அப்போது மேலே ஏதோ சவுண்டு கேட்குது. ஸோ ஜேகேவும் அந்த சவுண்டை நோட் பண்ணிட்டு அவன் வந்து அப்படியே மேலே போகிறான். ஸோ மேலே பார்த்தா ஒவ்வொரு பொருளும் வெளியில் வந்து விழுகுது ஒரு ரூமில் இருந்து. ஸோ மேட்ஸ்லாம் பயந்துட்டு அப்படியே கீழே உட்காந்துருக்காங்க. ஏய், என்னடா ஆச்சு? எதுக்கு இப்படி சவுண்டாக இருக்குது? அது வந்து சார், அது சார் சாப்பிட மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாரு. அதான். சாப்பிட மாட்டேங்கிறானா? போய் கொடுக்க வேண்டியது, இப்படி பயந்து உட்காந்துட்ருக்கீங்க. உள்ளே போனாலே கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி அடிக்கிறாரு பாஸ். அதான் நாங்கள் யாரும் போகல. ஓ அப்படியா? அந்தளவுக்கு அவனுக்கு தைரியம் வந்துருச்சா? சரி விடு, நான் பார்த்துக்குறேன், நீங்களாம் போங்க கீழே. சார், உங்களையும் என்ன போய் இதாக பண்ண முடியுமா? பண்ணி கிழிச்சிடும் அவன். நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. ஃபுட்டை மட்டும் எங்கிட்ட கொடுத்துட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன். சார், பார்த்துப்பீங்கள்ல. ஏய், அது ஏன் ஆள்றா? நான் பார்த்துக்காம எப்படி? நான் குட்டா சாப்பிடுவான், நான் எப்படி சாப்பிட வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் போகலாம் அப்படின்ட்டு அவனை அமுச்சு விட்டுறாங்க அந்த மேட்ஸ் எல்லாம். ஸோ ஜேகேவும் மெதுவாக அந்த ரூம் கிட்டே போகிறான். ஸோ அப்படியே எட்டி பார்க்கும்போது ஜேகேவை அந்த ட்ரீம்லேருந்து யாரோ எழுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவே எந்திரிக்கிறான். டேய் பைத்தியக்காரா, எதுக்குடா இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க? ஹானு மயிறு, ஷோ எதுக்குடா இப்போ எழுப்புன? டே, காலேஜுக்கு டைம் ஆச்சுடா.
காலேஜுக்கு டைம் ஆச்சு. டைம் என்ன? டைமு போட்டு 8 o'clock ஆகுது. ஓ மயிறு, சின்னவா இருந்த இதுக்குடா இப்போ காலேஜ் சீக்கிரம் போய் இன்னும் புடுங்க போகிறேன். ஐயோ எதுக்குடா டென்ஷன் ஆகிற? என்னாச்சு? நல்ல கனவு வந்துச்சா? ஏன்டா கெடுத்து விட்ட? கனவா? இப்போலாம் உனக்கு அதிகேற்றி நிறைய கனவு வருது, பார்த்துக்கிறேன். மயிறு சிஎஸ் யாருன்னு பார்க்குறதுக்குள்ள அப்படி என்னடா கனவு? அது தெரிலடா மச்சான். நான் ஏதோ ஒரு பெரிய மேன்ஷனுக்குள்ளே போகிறேன். அங்கே எல்லோரும் என்னை பார்த்து பயப்படுறாங்க. நான் யாரையும் என் ஆளுன்னு சொல்லியிருக்கேன். அவன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு புரியலடா எதுவும். டேய் அது கனவு தான், ஒன்றும் நடக்காது. நீ எந்திச்சு வா. சும்மா காலையிலே கனவு கண்டுட்டு. காலையில் தான்டா கனவு வந்துச்சு. என்ன கனவு கண்டா பழிக்கும்னு சொல்லுவானுங்களே, உண்மையா? அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்குடா? அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் எங்கே நடக்க போகுது? நம்ம அப்பனுங்க வேணால் பெரிய பணக்காரனாக இருக்கான், ஆனால் நம்மளை எப்பயுமே கீழ் மட்டத்தில் தான் வச்சுருப்பானுங்க. அந்த மாதிரி தான். சரி விடு, வா போகலாம். சரி வரேன் இரு அப்படின்ட்டு ஜேகேவும் கிளம்பிடுறான் காலேஜுக்கு. ஸோ ஜேகேவும் ஹானும் தான் பைக்கில் போயிட்டுருக்காங்க. அப்போ ஹானு, டே மச்சான் என்னடா இந்த பாரு, நம்ம பெட் கட்டின மாதிரியே நம்மளுக்கு தெரில, ரொம்ப சப்பையாக போகிற மாதிரி இருக்குது. சொன்னேன்னா என்ன பண்ணுற? நாளைக்கு காலேஜில் ஸ்போர்ட்ஸ் டே தானே, எல்லோரும் முன்னாடியே ப்ரப்போஸ் பண்ணிடு. டேய் என்ன விளாட்றியா? அதான் நான் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்ல, எதுக்கு எல்லோரும் முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணணும்? அதெல்லாம் தேவையில்ல, நான்லாம் பண்ண மாட்டேன். ஜேகே இல்லை எனக்கு புரியல, எப்போலேருந்து நான் ஒரு விஷயம் சொல்லும்போது அதை நீ வேணான்னு சொல்லியிருக்க. டீ மச்சான் வேணாண்டா, அதான் நான் தான் வந்துட்டு தனியாக ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்னு சொன்னேன்ல. நீ சொல்கிறத வச்சு பார்த்தா நீ ப்ரப்போஸ் பண்ணதான் அவன் நம்பின மாதிரியே தெரில. சுத்தமாக ஹோப் இல்லை. லவ்லனா ஃபேக்கான லவ்வில் கூட கொஞ்சோண்டு ஹோப்பு தரணும்ல. ஆனால் இது உனக்கு ஃபேக்கான லவ், ஆனால் அது அவனுக்கு ரியல் லவ். அந்த ரியல் லவ்வில் அவனுக்கு கொஞ்சம் அது ஹோப் இருக்கணும். அந்த ஹோப்பை நீ கொடுக்கல, அது நல்லாவே தெரியுது நீ சொல்கிறத பார்த்தா. அதனால தான் சொல்கிறேன், நாளைக்கு தேவையானதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன், சரியா? மற்ற இதெல்லாம் நீ பார்த்துக்கோ, ஒன்றும் இல்லை உன் வேலை. அவனுக்கு நீ போய் ப்ரப்போஸ் பண்ண வேண்டியது தான், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. காலேஜ் இருக்கிறதுனா அப்போல்லாம் நம்பணும், அப்போ தான் நீ லவ் பண்ணுறன்னு நினைப்பானுங்க. அப்போ தான் நமக்கு அமௌண்ட் வரும், பெட்டில் ஜெயிக்கும், சரியா? இருக்கிற 1 year, அந்த 1 year உருப்படியாக அடித்து தொலை, புரியுதா? எல்லாத்தையும் கெடுத்து விட்டுறாத. டீ மச்சான் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு புரியுதா இல்லையாடா? டேய் இந்த பாரு, உன்னோட புரியுது இதெல்லாம் நான் கேட்கல. எனக்கு நீ இந்த பெட்டில் ஜெயிச்சாகணும். நம்ம நினச்ச மாதிரி நம்ம பெரிய கம்பெனிக்கு சிஓவாக லெவல் ஆகணும் கட்டி, புரியுதா? அதுக்கு பேசிக்கே இந்த அமௌண்ட்டு தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, சொத்தப்பிடாத. நாளைக்கு எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிடுறேன். ஒன்லி அவனை கூட்டிகிட்டு வந்து நீ ப்ரப்போஸ் பண்ணுறது தான் வேலை. ஸ்போர்ட்ஸ் டேனால் மொத்த காலேஜில் தான் இருக்கும், பார்த்துக்கலாம், புரியுதா? நாளைக்கு எதுவும் தப்பாக நடந்துடக்கூடாது மச்சான், எல்லோரும் நம்பணும், புரியுதா? அது உன் கையில் தான் இருக்குது, சொல்லிட்டேன். மற்ற வேலைலாம் நான் பார்த்துக்கிறேன். வேணாம் கீனா அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காது, எச்ச மயிராகுது அப்படின்ட்டு ஹானுங்க ஜேகே கிட்டே சொல்லிவிட்டு வேகமாக ஃபாஸ்ட்டாக வண்டி எடுத்துகிட்டு போகிறான். ஸோ காலேஜ் ஃபுல்லாக அதே யோசிச்சுட்ருக்கான், நாளைக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறது அப்படின்ட்டு தான். ஸோ இன்டர்வல் டைம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஜேகே மட்டும் அவன் கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான், அன்றைக்கி இப்படிடா ப்ரப்போஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஜேகேயை தேடிட்டே வரான். ஸோ கையில் டிஃபன் பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வரான். அதுவும் நெக் தெரிகிற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கான். ஸோ ஜேகே அவனை இன்னும் நோட் பண்ணல. ஜேகே ஏய் நீ என்ன? டேய் என்னடா ட்ரெஸ் இது? என்ன ட்ரெஸ்ஸா? ஏன் நல்லா இல்லையா? ஸோ இருக்க மூடல இவன் வேறு. சரி சொல்லு, சீக்கிரம் சொல்லு. அது வந்து நீ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமே வந்துட்டியா, அதான் எடுத்துகிட்டு வந்தேன், இந்தா அப்படின்ட்டு கொடுக்குறான். ஸோ கையெல்லாம் பார்க்கல, ஃபுல்லாக அவன் நெக்குக்கிட்டே தான் கண், அவன் லெக்கு அவன் லிப்ஸு அதே தான் மாற்றி பார்த்துட்ருக்கான். உன்னை யார் முதல்ல இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வர சொன்னது? ஏன் ஜேகே நல்லா இல்லையா?
ஒயிட் கலரில் நல்லா தானே இருக்குது. ஒயிட் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு பளிச்சுன்னு தெரியுதே, தானே பிரச்சனை. சரி இங்கே வந்து உட்காரு. இல்லை எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நான் போகணும், டெஸ்ட் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வா. கொஞ்சம் மூட் ஆஃபாக இருக்குது. ஏன் என்னாச்சு ஜேகே அப்படின்ட்டு வந்து உட்காந்துக்கிறான் பக்கத்துலேயே. இப்படி சொன்னாதான் வருவியா என்ன? ஏன் என்ன? சரி எதுக்கு இப்படி ட்ரெஸ் போட்டு வந்தேன்? இப்படி தான் வந்தியா ரோட்டில்? ஆமாம். ஏன் நான் பார்க்குறது எல்லாருமே பார்க்கணுமா? அதுக்கு தான் அப்படி போட்டு வந்தியா? ஏன்டா உள்ள எதுவுமே போடலை, நெக் அப்படியே தெரியுது, அது பாடி அப்படியே தெரியுது, முக்கியமாக அந்த ஹிப்பு அப்படின்ட்டு அவன் பெல்ட்டை பிடிச்சி கிட்ட இழுக்கிறான். ஜேகே என்னது இது? இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட்டு வருவியா? இந்த மாதிரி ட்ரெஸ் போடணுன்னா என் கூட தனியாக ரூமில் இருக்கும்போது போடு, சரியா? இந்த மாதிரி காலேஜுக்கெலாம் அப்படி வரக்கூடாது. பார்க்க வர பால் கொழுக்கிற மாதிரி இருக்க. எவனாவது வந்து டேஸ்ட் பார்த்துட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் வெறி ஆகிடுவேன், புரியுதா? இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடக்கூடாது. ஏன் ஜேகே? இவ தானே சொன்னேன், கிளிப்பிள்ளிக்கு படித்து சொல்கிற மாதிரி சொன்னானா இல்லையா? ஏன்னா வந்து டேஸ்ட் பார்த்துட்டு போயிட்டானா என்ன பண்ணுவேன்? ஜேகே பார்த்துட்டு போயிட்டானா என்ன பண்ணுவேன்? பார்க்க விடவும் மாட்டேன், புரியுதா? ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன்ல. ஐயோ நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன்ல, அதனால் இதெல்லாம் எனக்கு மட்டும்தான், புரியுதா? என்ன என்ன புரியுதா இல்லையா? அதை சொல்லு. புரியுது. சரி என்ன கொண்டு வந்த? சாண்ட்விட்ச் கொண்டு வந்தேன். சரி ஊட்டி விடு. இல்லை எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நீ சாப்பிட்டுக்கோ. சொன்னதா சரிடா, இந்த மாதிரி கடுப்பாக இருக்குது, அதான் ஊட்டி விடு. நீ கொண்டு வந்தனால தான் நான் சாப்பிட்றேன்னு சொல்கிறேன், இல்லைன்னா எப்போயோ தூக்கி கடாசிருப்பேன் அதை. சரி அப்படின்ட்டு ஜேகேவை பார்த்துட்டே அவனுக்கு ஃபீட் பண்ணுறான். ஸோ ஜேகே சாப்பிட்டுட்டு டிவியே அப்படியே ஒரு மாதிரி குறுன்னு பார்க்குறான். ஜேகே உன் பார்வையே சரியில்லை, எதுக்கு இப்படி பார்க்குறான்? அது வந்து அப்படின்ட்டு அவன் ஷர்ட்டை பிடிச்சி கிட்ட இழுக்கிறான். என்ன 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 ஜேகே? எனக்கு ரொம்ப டெம்ப்ட் ஆகுதுடா. எது? இதோ மூஞ்சி கீழே ஒன்று வச்சுருக்கே, அதான் அப்படின்ட்டு அவனை லேப்பில் உட்கார வச்சுட்டு டபுள் சைட் கால் போட்டு உட்கார வச்சுக்கிறான். ஜேகே என்ன பண்ணுறீங்க? யாரோ வந்தேன், இது காலேஜ். அவனும் வரமாட்டான், ஏன்னா இது என் கிளாஸ் ரூம். அது என்னன்னு தெரிலடா, உனக்கு ஏதோ பண்ணுது, சொல்ல தெரில, அதான் எதுவும் கேட்காத அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். சுட்டே பயந்துக்கிட்டே உட்காந்துட்ருக்கான். ஜங்குக் யாரோ வந்துட போகிறாங்க, நான் போகணும், எனக்கு டெஸ்ட்டு வேறு இருக்குது. என்ன டெஸ்ட்டாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், கொஞ்ச நேரம் கம்முனு இருடா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜேகேவோட கை டேவோட பாடியில் அங்கங்கே ப்ளே ஆகிட்டுருக்கு. ஜேகே நான் போகணும். ஏண்டா இவ்வளோ நேரம் ரொம்ப நார்மலாக பேசிகிட்டு இருந்த, இப்போ என்ன வாய்ஸ்லாம் சேஞ்ச் ஆகுது? நான் என்ன பண்ணுது? எதுவும் பண்ணலை, நான் போகணும், இன்னும் விடு. எதுடா சிரிக்கிற? இப்போது நான் பண்ணுறது உனக்கு சிரிப்பு வருதா என்ன? ஜேகே ஆமாம் கூசுதா? டேய் உனக்கு கூசுதா? ஜேகே கூசுது. ஏண்டா இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவன் மூடு வருதுன்னு தான் சொல்லுவான். ஏன் கிம்மு கூட இப்படி தான் சொல்லுவான், ஆனால் நீ என்னன்னா கூசுதுன்ற? ஜேகே இல்லை என்ன சொன்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. ஜேகே எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நான் போகணும் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போகலான்னு போகும்போது ஜேகே வந்து கையை பிடிச்சிக்கிட்டு, என்ன கோமா?
இல்லை அப்படின்ட்டு அவன் கையை தட்டி விட்டுட்டு போகிறான். போன வேகத்தில் மறுபடியும் வந்து ஜேகேவோட ஷர்ட்டை பிடிச்சி, இதை பாரு, நாம் இருக்கும்போது நம்ம மட்டும்தான், உள்ளே யாரும் வரக்கூடாது, புரிஞ்சதா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பாய் அப்படின்ட்டு ரொம்ப டெரராக சொல்லிட்டு போகிற மாதிரி நினப்பு டேக்கு. ஸோ ஜேகே அப்படியே சீக்கிரம், யாரா இவன் காமெடி பண்ணிகிட்ருக்கான், ஆனால் க்யூட்டாக இருக்குது. நமக்குள்ள நம்ம தான் நல்ல பையன்தான் போல். யோசிக்கே என்னடா பண்ணுற, மயிறு மாதிரி பண்ணிகிட்ருக்கடா, எத்தடா உன் லைஃபு, சை ஒத்தா மயிறு மாதிரி போகுது அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவனே புலம்பிக்கிறான், அவனே திட்டிக்கிறான். ஸோ காலேஜும் முடிஞ்சிடுது. ஈவினிங் அவங்க அக்காவை கூப்பிட போகணும்ல. ஸோ 3 பேர், ஜிமின், ஹானு, ஜேகே எல்லோரும் போகிறாங்க. ஸோ அப்போ அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. டேய், உன் அக்காவை கூப்பிட போயிட்டே இல்லையாடா? அம்மா போயிட்டு தாம்மா இருக்கேன். என்னன்னு தெரில, நைட்டு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், எல்லோரும் வரணும் அப்படி இப்படின்னா. ஸோ அது என்னன்னு அவட்ட கேட்டுக்கோ சரியா? நான் அப்போ தான் என்னால் ஃபுட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண முடியும். எதுக்கு இப்படி சொல்கிறான்னு தெரில, ஏதோ இம்பார்ட்டண்ட்டாக பேசணுன்றா, என்னன்னு தெரில. மேபி அந்த பார்ட்டியை வச்சு தான் சொல்ல போகிறான்னு தெரியுது. அதனால் பார்த்து கூட்டிகிட்டு வா என்ன, அப்படியே அவகிட்ட கேட்டுக்கோ. அவள் ஏதாவது ஃபுட்டு சமைக்கணும்னு சொன்னால் சொல்லு, நான் இங்கே செஞ்சு வச்சிடுறேன் சரியா? சரிம்மா, நான் கேட்டு சொல்கிறேன், நீ வை. என் அக்கா கறி எதுக்கு இந்த மாதிரி கிரிஞ்சு பண்ணிகிட்ருக்கா தெரிலையே, சரி போய் கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஜேகேவும் போகிறான். ஸோ ஏர்போர்ட்டு போயாச்சு 3 பேரும். ஸோ அப்படியே நின்றுட்டுருக்காங்க. ஸோ அப்போது ஜேகேவோட முதுகில் யாரோ வந்து பட்டுன்னு ஒன்று வைக்கிறாங்க. ஸோ ஜேகேக்கு தெரியாது அக்கா தான்ட்டு. அக்கா அறிவு இருக்காடி, எருமக்கடா வயசாச்சு, இன்னும் மாதிரி இப்பயே அடிப்ப வரா, கண்டுபிடிச்சிட்டியாடா நான் அக்கான்னு? எப்படா இருக்கா வளர்ந்த முஞ்சா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இவ்வளோ பெருசாக வளைஞ்சிட்டியா? லாஸ்ட் டைம் வீடியோவில் இப்போ கலக்கும்போது நீ இப்போல்லாம் இல்லையே, கையில் டேட்டூ பியர்சிங்கு, எப்போ இதெல்லாம் சேஞ்ச் பண்ண? அதெல்லாம் விட்ரி, எப்படி இருக்க? பன்னி மாதிரி வளர்ந்துட்ட போல், பார்த்தாலே தெரியுது, வட்டி சிறப்பு. ஏண்டா ஒரு அக்காண்ட ஒரு பாசமாக பேசுகிறியா 4 வார்த்தை? அமெரிக்காவிலேருந்து 4 வருஷம் கழித்து இப்போ தான் வரேன், கொஞ்சமாவது பாசமாக பேசுகிறியா? உனக்கு என்னடி பாசம் வேண்டி கிடக்கு? சொல்லு. சரி என்ன மேட்ரு, எதுக்கு இங்கே திடீர்னு வந்து தேட போகிற வந்திருக்க? என்ன என் அப்பா சொத்தை காலி பண்ணலான்ட்டா? என் தம்பி சொத்தை காலி பண்ணலான்ட்டு. கொஞ்சம் நேரத்து தெரியும் யார் சொத்தை காலி பண்ணுறான்ட்டு. சரி வா போகலாம். அப்போது ஹானு ஜிமனும், அக்கா என்ன அக்கா, சொந்த தம்பியை பார்த்தோன்னே நான் பிளட்டை மறந்துட்ட பார்த்தியா? டேடி உங்களை யாரா மலைப்பா? நீங்களும் தான், வந்ததும் பார்த்தேன், தம் அடிச்சுட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருந்தீங்க, அதான் கிட்ட வரல. இவன் தான் டீசெண்டாக நின்றுட்டு இருந்தானா, ஃபஸ்ட்டு மீட்டிங் இவனுக்கே போடலான்ட்டு. எப்பரா இருக்கீங்க? குட்டியஞ்சா எப்பரா இருக்க? அக்கா என்னக்கா நீ சின்ன வயசுலேருந்து இவனுங்க கூட சேர்ந்து நீயும் கெட்டு போயிட்டக்கா, பார்த்துக்கோ. அக்கா அமெரிக்காவில் என்னக்கா எனக்கு வாங்கிட்டு வந்த? டேய் அது ஏன் அக்காடா, எனக்கே எதுவும் வாங்கிட்டு வந்துருப்ப மாட்டா, உங்களுக்கு எதாவது வாங்கிட்டு வந்துருப்பாளா? டேய் என்னடா பேசுகிற, அவனுங்களும் என் தம்பி தான். டேய் உங்களுக்கு இல்லாமையாடா? நீங்கள் தான் எப்பயுமே அடிப்பீங்களே ஒன்று, அது வாங்கிட்டு வந்திருக்கேன், புது பிராண்டு, நல்லாயிருக்குமா, நைட்டு தானே என்ன பார்ட்டியில்? ஆமாக்கா கேட்க மறந்துட்டேன். என்ன ஏதோ பார்ட்டிலாம் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கியா? அம்மா க்ளோசரி திங்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க கேட்டுட்டு. அது ஆமாடா, உங்களுக்குலாம் ஒரு சர்ப்ரைஸ், அதுவும் மெயினாக உனக்கு. எப்படி இருக்குன்னு தெரில, பார்க்கலாம். அதெல்லாம் சரிக்கா. மாமா எங்கே காணோம்? அவனா, அவனுக்கு ஒர்க் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குடா, அதனால் அவனுக்கு லீவ் எதுவும் கிடைக்கல, அதுதான் நீ போயிட்டு வந்துட்டு சொல்லிட்டான். ஸோ ஒரு கொஞ்சம் டேஸ்க்கு இங்கே தான், அது வரையும் மாமா நீ இல்லாமல் இருந்துருவாரா தெரில, இருப்பானா இல்லையான்ட்டு பார்த்துப்பான். எப்படி நீ அவரை தனியாக விட்டு இங்கே வந்த? புரியுது, ஏதோ தப்பாக இருக்கே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, வாங்க போகலாம். சரி பார்ட்டி எப்போ? நைட் ஒரு 8 o'clock அந்த மாதிரி. நம்ம வீட்லையா? ஆமாடா நம்ம வீட்டில் தான். அக்கா நம்ம வீட்டில் எதுக்குக்கா? நம்ம எப்பவுமே எங்கள் வீட்டில் தானே வைப்போம், அங்கே வச்சுக்கலாம், நம்ம வீட்டிலலாம் வேணாம், அந்த நாய் மூஞ்செல்லாம் என்னால் முடிக்க முடியாது. ஏண்டா சின்ன அப்பாவும் நீ என்னையும் பிடிமா தான் இருக்கீங்களா? எப்போ தான் மாற போகிறீங்களோ தெரில. சரி விட பார்த்துக்கலாம்.
பார்ட்டிக்கு எல்லாருமே வரணும் சரியா? உனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாருமே. அப்படி என்னக்கா மேட்ரு வச்சுருக்க? அதெல்லாம் இருக்குது, நீ கூப்பிடு என்ன. சரிக்கா சரி வா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இந்த சைடு ஜேகே பார்ட்டிக்கான வேலையெல்லாம் அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போ டக்குன்னு ஜேகே கொண்டு ஞாபகம் வருது, தேவியும் ஏன் கூப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ ஜெனிக்கு தான் கால் பண்ணுறான், ஏன்னா டே கிட்ட ஃபோன் இல்லைல்ல. ஸோ ஜெனிக்கு கால் பண்ணி டே கிட்ட ஃபோனை கொடுக்க சொல்கிறான். ஸோ டேவும் ஹலோ ஹலோ ஜங்குக்கா, எங்கே போனேன், வீட்டுக்கே வரல? அதுவாடா, என் வீட்டில் இருக்கேன், வந்துடுவேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே என் வீட்டில் பார்ட்டி, நீங்கள் 2 பேரும் வந்துடுங்க என்ன. உங்கள் வீட்டில் பார்ட்டியா? உங்கள் வீட்டில் பார்ட்டினா நான் எப்படி வர முடியும்? என்னால் எப்படி? ஏன், நீயும் அந்த ஃபேமிலியில் ஒருத்தன் தானே, அதனால் வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூடிக்கிட்டு வா என்ன, நல்லா ட்ரெஸ்ஸாக போட்டு வா. காலைல காலேஜுக்கு போட்டு வந்தே அந்த மாதிரி போட்டேன்னு வச்சுக்கோ, வெளுத்து போடுவேன். இல்லை ஜெகி, நான் வரல. நான் எப்படி? ஏய், ஜெனியும் தானே வரா, அவ கூட வா. எங்கேயும் கூப்பிட்டதா சொல்லு. உங்கள் அப்பா ஊருக்கு போயிட்டாரா? போயிட்டாரு. சரி, நீங்கள் 3 பேரும் கிளம்பி சீக்கிரம் வாங்க. இல்லை, அவங்க 2 பேர் வரட்டும்னா. என்னை யாருமே இந்த மாதிரி பார்ட்டிக்கெலாம் கூப்பிட்டதில்லை ஜெகி. எனக்கு அப்படி அங்கே வந்தால் எப்படி பிஹேவ் பண்ண கூட தெரியாது. ஸோ நான் வரல. ஏய், என்ன எத்து பேசுறியா? கூப்பிட்டா வா, ஒருத்தரை மதித்து கூப்பிட்றேன்னா வரணும். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கோ, புரியுதா? வந்துரு, ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வா அப்படின்ட்டு அவன் வச்சிடுறான். சரி, அவங்க வீட்டில் ஏதோ பார்ட்டியாண்டி கூப்பிட்றான், போகலாமா? டேய், பார்ட்டி தானடா, போகலாம் விடு, அதுக்கு என்ன. நம்மலாம் இப்போது பார்ட்டி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ போயிட்டு வரலாம், என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கணுமே. பார்ட்டிக்கு உங்ககிட்ட நல்ல விவசாயம் இல்லைல்ல, வா நான் எடுத்து கொடுக்குறேன். ஜெனி நான் வரல ஜெனி, அங்கே வந்தாலும் நான் சைலண்ட்டாக தான் இருப்பேன். நீ சைலண்ட்டாகவே இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா? வா, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஜெனி கூட்டிகிட்டு போய் அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கா. ஸோ ஜேகேவும் இந்த சைடு அவன் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கான். ஸோ நைட்டு பார்ட்டி டைமும் ஆகுது. ஸோ ஜேகேவோட அப்பா, அண்ணன், அப்புறமேட்டு அவங்க அக்கா, அப்புறம் ஜேகே எல்லாமே இப்போ நல்லா அழகாக ரெடி இருக்காங்க. ஸோ இந்த சைடு ஜேகே டேவை தான் எதிர்பார்த்துக்கிட்டே அப்படியே கேட்லேயே பார்த்துட்ருக்கான், டே வருவானான்ட்டு. ஸோ டேவும் வரான். ஸோ செம்ம அழகாக இருக்கான் கோட் அண்ட் சூட்டில். ஸோ ஒரு ப்ரௌன் கலர் கோட்டு, ஸோ உள்ளே வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான். ஸோ அவ்வளோ அழகாக இருக்கான். ஸோ பக்கத்தில் ஜெனி லெஹங்கா வந்து போட்டிருக்கா. ஸோ ஒரு வெல்வெட் கிளாத் அந்த மாதிரி ரெட்டு, டார்க் ரெட்டு. ஸோ அந்த ரெட்டில் செம்ம அழகாக இருக்கா. ஸோ அவனை வந்து அப்படியே ஹேண்ட் பார்த்துட்ருக்கான் ஹானு. ஸோ ஜிம்முனப்போ டேய் மச்சான் வலியுது தச்சுக்கோண்ணே, அங்கே பிளட்டு ட்ரெஸ்ஸில் வருது பார்த்தா இங்கே பிளட்டு வந்துடும் போலே. என்னத்துக்கு தான் இப்படி வலியுதுங்களோ தெரில ரெண்டும். அங்கே ஒருத்தன் பாரு பேனை பார்த்துட்ருக்கான். டேய், உங்கள் 2 பேருக்கு அப்புறம் வேலை மாதிரியே இல்லையாடா, இந்த மாதிரி சிங்கிளாக இருக்க கற்றுக்கோங்கடா. டேய் காஜி மாரி, நீலாம் பேசாத, வாரத்துக்கு பொண்ணு மாத்திரம் நீலாம் வாய் பேசாத என்ன. எப்படா பொண்ணு கிடைக்கும், எப்படா ரூம் கூப்பிட்டு போகிறேன்னு நீங்களாம் பேசாத. இந்த மாதிரி எப்படா உனக்கு அழகெல்லாம் ரசிக்க தெரியும்? ஷோ, உன்கிட்ட கேட்டது தப்பு தான்டா, மூடிட்டு 2 பேரும் சைட் அடிங்க, நான் போகிற சடி கடிக்க அப்படின்ட்டு போயிடுறான். ஸோ இங்கே ஆனும் ஜேகே வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ டே வந்து அப்படியே நிற்கிறான் ஜேகே கிட்ட. ஜேகே, நான் இப்படி ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறேன், என்கிட்ட ஜூஸ் மட்டும் கொடுங்க, நான் குடிச்சிட்டு ஓரமாக உட்காந்துக்கிறேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன். டேய், அழகா இருக்க. ஜேகே, என்ன சொன்ன? அழகாக இருக்கேன்னு சொன்னேன். ஒயிட் கலர் ஷர்ட்டு, அதுக்கு மேலே ஒரு மாதிரி கலரில் கோட்டு, அழகாக தான் இருக்கேன், பார்க்க ஏஞ்சல் மாதிரி. அழகுதான். அப்போ ஹானு அப்படியே பார்க்குறான். ஏய், சும்மா அப்ரிஷியேட் பண்ணேன்டா, வேறு எதுவும் இல்லை, அதோடு இருந்துக்கணும் என்ன. வேறு எதாவது போச்சு கீழே தொங்குறத அறுத்து விட்டுரும். ஞாபகம் வச்சுக்கோ. ஹேய், நீ ஜெனியா என்ன? பார்த்தா எப்படி தெரியுது? நான் தான் ஜெனி. ஓ, இவ்வளோ அழகாலாம் இருக்க மாட்டா, அதான் கேட்டேன். நீ என்ன செம்ம ஃபிகராக இருக்க. டேய், உனக்கு புகழ கூட வரலன்னா விடு,
அதுக்குன்னு இப்படி சொல்லாத அப்படின்ட்டு ஜெனியும் கோச்சிட்டு போய் உட்காந்துக்கிறா. ஸோ ஹானு வச்ச கண்ணை வாங்காமல் அப்படியே பார்த்துட்ருக்கான் ஜெனியை. ஸோ ஜெனிக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது. டேய் எதுக்கு அப்படி பார்த்துட்ருக்க? என் கண்ணு எங்கே வேணால் பார்ப்பேன். ஏன் உனக்கு கீழே கூட பார்ப்பேன், அதுக்கும் கீழே கூட பார்ப்பேன், அதான் அந்த எலுமிச்சை கலரில் தெரியுதே அதை கூட பார்ப்பேன். பர்ஃபெக்ட். யார் நான் தானே, பரவாயில்ல, உன் விஷயத்தில் பர்ஃபெக்ட் தான் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். உனக்கெலாம் வெக்கமே இல்லையாடா? சுத்தமாக இல்லை. இப்படி ஒரு ஃபிகர் கிடச்சா நைட்டு பூரா வச்சு என்னது வச்சு பூஜை பண்ணான்னு சொன்னேன். பொண்ணை விட பொண்ணுவ பூஜை பண்ணுறதுக்கு அது இருக்கும், அது ஞாபகம் வச்சுக்கோ, என்கிட்ட வேணாம். ஐயோ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்ட்டு ஹானும் அப்படி பின்னாடியே போயிட்டுருக்கான். ஸோ இந்த சைட் ஜேக்கவும் அப்படி தான் எச்சக்கண்ணை வாங்காமல் அந்த சரக்கையே குடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். அதே டைம் டேக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அவன் குடிச்சிட்டே பார்த்துட்ருக்கானா, அவன் ரொம்ப குடித்தா என்ன பண்ணுவான்னு டேக்கு தெரியும். ஸோ அதனால் ரொம்ப பயந்துக்கிட்டே அப்படி பார்த்துட்ருக்கான். ஜேக்கே என்னடா அதிகமாக குடிக்காத. ஏன் குடிச்சா எனக்கு தான் ஆபத்து. உனக்கு ஆபத்தா? என்ன ஆபத்து? நீ குடிச்சா என் பாடிக்கு அடிக்ட் ஆயிடுவேன்னு சொல்லியிருக்க. அதான். ஓ அப்படி சொல்லியிருக்கானா? அப்போது குடிச்சிட வேண்டியதான் அப்படின்ட்டு அவன் வேணும்னே குடிக்க ஆரம்பிக்கிறான். ஐயோ ஜேகே வேணாம் ஜேகே, குடிக்காத ஜேகே. அப்படி தான் குடிப்பேன். என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் பண்ண மாட்டேன்ல. இன்றைக்கி உனக்கு பிடிச்ச நாளாக தான் இருக்கும், கவலைப்படாத அப்படின்ட்டு அவன் வேணும்னே குடிக்கிறான். ஸோ இந்த சைடு அவங்க அக்கா ஜங்குக்கு மேலே கூப்பிட்றாங்க. அக்கா என்ன எதுக்குக்கா கூப்பிட்ற? டேய் அவங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னோம், வா மேலே வா, போதும் அதை கீழே வச்சுட்டு மேலே வா. என்னக்கா என்ன சொல்லு? இங்கே பாருங்க, எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன். அக்கா என்னக்கா நியூஸ் அது? நான் இன்னும் அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லடா. ஏன் உன் மாமா கிட்ட கூட சொல்ல. தோ அங்கே பாரு, மிஞ்சோ கையில் வீடியோ கால் வச்சுருக்கான்ல, அதுலேருந்து தான் உன் மாமா கிட்டே இப்போ நான் சொல்ல போகிறேன். ஏன்னா உன்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணுன்ட்டு அங்கேருந்து இங்கே வந்தேன். ஏன்னா நீ தான் ரொம்ப ஆசைப்பட்ட, அதான் நீ பில்டப் பண்ணுற மாதிரி அப்படியே நான் என்ன ஆசைப்பட்டேன் தெரியலையே. என்னதுக்கா அது? மரமண்டை, உனக்கு எதுவும் ஞாபகம் வரலையாடா? சுத்தமாக ஞாபகம் வரலக்கா. நீ சொன்னால் தான் எனக்கே ஞாபகம் வரும். அது நீ சொல்கிறத பொறுத்து இருக்கு. அப்படியா? சரி சொல்கிறேன். நீ ரொம்ப ஹாப்பியாகும்னு தெரியும், ரொம்ப எமோஷ்னல் ஆகும்னு தெரியும். நீ எமோஷனல் ஆகு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உன் கண்ணில் வந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, என் கை உன் மூஞ்சில் இருக்கும். அழுவக்கூடாது. இந்த அளவுக்கு நீ பில்டப் பண்ணுற மாதிரி. அக்கா ஏய் நடிக்காத, உண்மையே சொல்லு. பாரா கண்டுபிடிச்சிட்ட போலியே. அக்கா நிஜமாவா? ஆமாம், 2 months ப்ரெக்னென்ட். அது சொல்ல தான் ஊருக்கு வந்தேன். இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன். இது ஃபர்ஸ்ட் உன்கிட்ட சொல்லணுன்னு தான் ஆசைப்பட்டேன். ஏன்னா நீ தான் கேட்டுக்கிட்டே இருந்தியே, எப்பக்கா எனக்குன்னு ஒரு ஜீவனை கொண்டு வருவ, அவன் கூட விளையாடுற அப்படின்ட்டு. அதான் உன்கிட்ட சொல்லணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த டைம்லாம் எனக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணேன், ரொம்ப கேராக பார்த்துக்கிட்டேன். நான் டவுனான டைம்லாம் சில பேருக்கு இது விஷயமாகவே இருக்காது ஜங்குக். ஆனால் எனக்கு நீ இன்னொரு குழந்த மாதிரி. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நீ என் மடியிலேருந்து தானே வளர்ந்த, அதனால் உனக்கு தெரியும் குழந்தனா எனக்கு எவ்வளோ பிடிக்கும்ன்ட்டு. அதான் ஃபர்ஸ்ட் இதை உன்கிட்ட சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன். இப்போ சொல்லிட்டேன். டே கண்ணது வருதுடா, உள்ளத்தள்ளு. அக்கா நான் எங்கே அழுதேன்? நானும் அழுவலையே. கண்ணந்து வர்றது தெரியுதுடா. அப்புறம் அது என்னது?
கூடி சீக்கிரம் 10 மாதம் கழிச்சு கையில் ஒன்று பெற்று கொடுக்குறேன். நீ தான் பார்த்துக்கணும், சரியா? நீ மாமாவாக போகிற. உண்மையாவாக்கா? நிஜமாலுமே வா? ஆமாடா, நீ தான். இந்த குழந்தைக்கு நீ இன்னொரு அப்பா மாதிரி. எனக்கு தெரியும் உனக்கு குழந்தைனா எவ்வளோ பிடிக்கும்ன்ட்டு. இப்போ ஒன்று எப்போ வரேன்னு கேட்டுகிட்டே இருந்தல்ல, வந்துருச்சு அதுக்கான டைம். இப்போவே சொல்லிட்டேன், நானும் குழந்தைய பார்த்துக்க மாட்டேன்ப்பா, நீ தான் பார்த்துக்கணும். அக்கா சவ்யுக்கா அப்படின்ட்டு போய் கட்டி பிடிச்சிக்கிறான். ரொம்ப எமோஷ்னல் ஆகிறான். ஸோ பட்டு அவனோட இன்னொரு சைடை பார்க்குறான். ஸோ இவ்வளோ ஹாப்பியான ஒரு ஃபேஸ், இவ்வளோ டியர்ஸ் அவன் கண்ணந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான். ஸோ ஜிம்மன் கிட்ட கேட்குறான், ஜிம்மன் அண்ணா, என்னடா ஜேகேக்கு அவங்க அக்கானா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்காம? அவங்க அக்கா தான்டா அவனுக்கு ஃபஸ்ட்டு. அவங்க அம்மா அப்பா கூட இல்லை, அவனுக்கு அவங்க அக்கா தான் அம்மா அப்பா எல்லாமே. அவனை சமாளிக்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்கள் அக்கா மேரேஜ் ஆகி அமெரிக்கா போகும்போது ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டான். ஏன்னா கூடவே இருந்த ஒருத்தர் தனியாக விட்டுட்டு போனால் எப்படி இருக்கும்? அதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க அக்காவை. சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா அம்மா 2 பேருமே அவனுக்கு அவ்வளோ கேர் கொடுத்ததில்ல. இவங்க அண்ணன் மிஞ்சோக்க மட்டும் கொடுத்து எல்லாமே வளர்த்துட்டாங்க. இவனுக்குன்னு ஒரு அன்பு பாசம் எதுவுமே இருந்ததில்லை. எல்லாமே அவங்க அக்கா கிட்ட இருந்து தான் அவனுக்கு கிடச்சிது. அவன் அக்கா கிட்ட இது வரையும் அவன் எதுவுமே கேட்டதில்லை. அவன் கேட்ட ஒரே விஷயம் இது மட்டும்தான், எனக்கு ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துருக்கா, நான் பார்த்துக்கிறேன்ட்டு. ஏன்னா இவன் அக்கா இவன் மேலே காட்டின அந்த பாசம் அன்பு எல்லாத்தையுமே அவன் குழந்த மேலே காட்டி அவனை நல்லா பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு தான் அவனோட பெரிய ஆசை. அந்த பக்கெட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அது இதுதான். அவன் குழந்தைய இவன் நல்லா பார்த்துக்கணும். அதுதான். அவங்க அக்கா குழந்தையே இல்லாத டைம்லட்டான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவனுக்கு ஒரு குழந்தையா இருந்தது இவன் மட்டும்தான். சொல்லப்போனால் இது அக்கா நம்பி பாசம் இல்லை, அதையும் தாண்டி இவங்களுக்குள்ளே வேறு ஒரு ரிலேஷன், ரொம்ப நல்ல பாண்ட். அவங்க அக்கா எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப நல்லா நடந்துக்குவாங்க. ரொம்ப நல்ல பொண்ணு. எங்களுக்குமே அவங்க நல்ல ஒரு அக்கா. எங்களுக்கெல்லாம் சொல்ல முடியாத ஹாப்பி இருக்குது. அவன் என்றைக்குமே இவ்வளோ ஹாப்பியாக இருந்தால் நாங்கள் பார்த்ததே இல்லை. இப்போ தான் அவன் மனசு விட்டு சிரிக்கிறான். அப்புறம் அவங்க அக்கா இல்லாத டைம், அப்புறம் அவனுக்கு பிரேக்கப் ஆன டைம், இதெல்லாமே ஒன்று தான். ஆனால் அவன் பிரேக்கப் ஆன டைமில் நீ அவனை லைட்டாக சிரிக்க வச்ச. அந்த விதத்தில் ஒன்று எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ரொம்பலாம் பிடிக்காது, அதுக்கு நாடாது என்ன, எப்படி இருந்தாலும் அவங்ககிட்ட தான் வருவான் இந்த ஹாப்பினஸ்ஸை ஷேர் பண்ண, பார்த்துக்கோ என்ன அப்படின்ட்டு. ஜிம்மன் போயிட்டான். ஸோ ஜிம்மனுக்கு தெரிஞ்சிச்சு இவன் தான் லைஃப் பார்ட்னராக வரப்போகிறான் அப்படின்ட்டு. ஸோ அதான் சொல்லாமல் சொல்லிட்டு போகிறான். ஸோ ஜேகேவும் அப்படியே திரும்பி டேவை தான் பார்க்குறான். ஸோ டேவும் சிரிக்கிறான். ஸோ ஜங்குக்கு ஸ்டேஜை விட்டு இறங்கி வந்து வேக வேகமாக டேவை இழுத்துட்டு போகிறான் ஒரு தனியாக ஒரு பிளேஸ்க்கு. ஸோ அந்த பிளேஸில் யாருமே இல்லை, ஒரு கார்டன் மாதிரி அந்த பிளேஸ் தான் இருக்குது. ஸோ கூட்டி போட்டு டக்குன்னு ஹக் பண்ணி, டேய் எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, அப்படியே இப்போது இந்த லைஃப்பில் இந்த இந்த இடத்துல நான் மட்டும்தான் ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பர்சன் நான் மட்டும்தான் இருப்பேன். அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, சரக்கடிச்சா கூட வராது ஹாப்பி. சே, எங்கள் அக்கா எனக்கு ஒரு குட்டி மாண்டை பெற்று கொடுக்க போகிறா, அவ்வளோ மாதிரி நினச்சாலும் இவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுமாடா. ஜேகே, உனக்கு ஸ்மைல் பண்ணலாம் வருமா? நீ சிரிச்சா செம்ம அழகாக இருக்க. ஓ அப்படியா, அப்போ நான் சிரிக்க மாட்டேன் போ. நீ சிரிக்காதனாலும் செம்ம அழகு தான். தெரிலடா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு கையில் இருக்க சரக்கு மடக்குன்னு குடிச்சிட்ருக்கான். ஐயோ ஜிகே, அதுக்கே குடிக்கிற, என்கிட்ட ஷேர் பண்ணு. இதெல்லாம் ஷேர் பண்ணாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம்டா, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ட்டு அவன் பாட்டு குடிச்சிட்டே இருக்கான். ஸோ அப்போ தான் அவனுக்கு தோணுது ஜேகேக்கு, இவன்கிட்ட வந்து நம்ம ஹாப்பினஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு. திரும்பி ஜேகே வந்து டேவை பார்க்குறான். ஸோ டேவும் என்ன ஜேகே, ஏன்
இல்லை என்னன்னு சொல்லு. டே இங்கே வாடா அப்படின்ட்டு அவன் கோட்டை பிடிச்சி கிட்ட இழுத்து என் ஹாப்பினஸ் ஏன்டா உன்ட்ட நான் சொல்லணும் அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு ஜங்குக்கு வந்து டேவை கிஸ் பண்ணுறான். ஓகேடா ஆர்மிஸ், இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.